காட்டுத்தேன் கொண்டு வந்தார் யோவான். வெட்டுக்கிளி காட்டுத்தேன் கொண்டு வந்தார் யோவான். உலகத்தை கலக்கிய மனிதர் அவர், உடுத்தியதோ ஒரு ஒட்டகத்தோல். உலகத்தை கலக்கிய மனிதர் அவர், உடுத்தியதோ ஒரு ஒட்டகத்தோல். ஜெபம் நகடபோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த யோவான் ஸ்நானன் திருநாளை நாங்கள் ஆசரிக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு முன்னோடியாக ஆண்டவரே வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக இந்த உலகத்திலே கடந்து வந்து ஆண்டவரே கர்த்தாவே உமக்கென்று சாட்சியாக வாழ்ந்த ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியாக எண்ணப்படுகின்ற பரிசுத்த யோவான் ஸ்நானகனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவனுடைய ஊழியத்தின் வாயிலாக அநேகர் மனம் திரும்பி ஆண்டவரே ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு முன்பாக முன்னோடியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வேத புத்தகத்தின் வாயிலாக நாங்கள் அநேக காரியங்களை கற்று அறிந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அவருடைய ஊழியங்களை குறித்ததான காரியங்களை குறித்து ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து நாங்கள் இந்த வேளையில் சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தட்டும். இயேசுவின் நாம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த யோவான் ஸ்நானகன் திருநாளிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலே 252வது கன்வென்ஷன் 252வது கன்வென்ஷன். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக ஜெபத்தோட்ட ஜெயக்கிரங்கள் பாடல் புத்தகத்திலே 182வது பாடல். 182வது பாடல். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே.
ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட விசேஷித்த யோவான் ஸ்நானகனுடைய திருநாளுக்கென்று வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 36 முடிய. யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடே சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை.
அப்பொழுது யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷித்த வேத பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. இந்த நாளிலும் பரிசுத்த யோவான் ஸ்நானகன் திருநாளை திருச்சபையானது ஆசரித்து கொண்டு வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்த பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீலிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனுமில்லை, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சொன்ன ஒரு காரியத்தை நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக முன்னடையாளமாக இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பிறப்பிற்கு 6 மாதத்திற்கு முன்பதாக இவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே அவரை குறித்ததான காரியங்களை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். யூதேயா தேசத்திலே இருக்கின்ற ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பிலே இருந்தவன் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன். அவனுடைய மனைவி பெயர் எலிசபெத்து என்பதாகும். அவர்கள் வயது சென்றவர்களாயிருந்தார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஆசாரிய முறைமையின்படியாக அவன் செல்லுகின்ற பொழுது தேவதூதன் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு இந்த விதமான ஆசீர்வாதத்தை தந்து உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவான் என்று சொல்லி அவனுக்கு இவ்விதமான ஒரு தீர்க்கதரிசியை கொண்ட ஒரு குமாரன் பிறந்தான். அவன்தான் யோவான் ஸ்நானகன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 60ஆம் வசனத்திலே அதன் தாய் அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றால் அவ்விதமாக அவர்கள் பெயரிட்டவுடனே அவ்வளவு நாட்களாக பேசாமல் இருந்த இந்த சகரியா பேசத் தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே பார்க்கின்ற பொழுது சகரியாவின் கீதம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே அவன் விதமாய் சொல்லுகிறான். 76ஆம் வசனத்திலே, நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு
பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நீ நடந்து போவாய் என்று சொல்லி சகரியா தன்னுடைய குமாரனை குறித்ததான காரியங்களை இவ்விதமாக தீர்க்க தரிசனமாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 80ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக அவன் இங்கு வந்தான். உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றான். இயேசு கிறிஸ்துவும் அவனை குறித்து சொல்லுகின்ற பொழுது இவ்விதமாக சொல்லுகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, ஸ்திரீயிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று சொல்லி அவனை குறித்த காரியங்களை இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே சாட்சியாக சொல்லுகிறார். இந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலே அவன் இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் என்பதாக வனாந்தரங்களிலே குடியிருக்கிறவனாக காணப்பட்டான் என்று சொல்லி நாம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அவன் குறிப்பிக்கப்பட்ட நாள் வருகின்ற பொழுது அவன் தன்னுடைய பணியை செய்ய ஆரம்பிக்கின்றான். இவ்விதமாக ஆண்டவருக்கென்று வழித்தோன்றலாக, ஆண்டவருக்கு முன்னோடியாக இந்த யோவான் ஸ்நானகன் கடந்து வந்தான். இவனுடைய வாழ்விலே காணப்பட்ட குணாதிசயங்கள் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை பார்க்கின்ற பொழுது நாம் தெளிவாக அவனை குறித்து அறிந்து கொள்ளலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம், யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் என்னிலும் அல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். முதலாவதாக இவனிடத்திலே காணப்பட்ட ஒரு குணாதிசயம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, எளிமையின் வடிவம். எளிமையின் வடிவமாக காணப்பட்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்திருந்தாலும், நான் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்திருக்கிறேன், நான் தான் பெரியவன் என்று சொல்லி அவன் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. அவன் செய்த காரியம் என்ன? அவன் சொல்லுகிறான், எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறான், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு கூட நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். ஒரு எளிமையின் வடிவமாக இந்த பரிசுத்த யோவான் ஸ்நானகன் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே தன்னை குறித்து இவ்விதமாக சொல்கிறான். யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். அதே போல யோவான் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் சொல்கிறான், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், உடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அன்புக்குரியவர்களே, அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்திருந்தாலும் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக தன்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அவர்தான் என்னுடைய வாழ்விலே எல்லாம் என்பதை அறிந்தவனாய், அவருடைய வழியில்தான் ஜனங்கள் நடக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறவனாக காணப்பட்டான். ஆகினால்தான் உன்னதமானவருடைய குமாரனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி தன்னுடைய தகப்பனாலே அழைக்கப்படுகிறான். உன்னதமானவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆகினால் தான் சொல்லுகிறான், அவருடைய பாதரட்சைகளை வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, ஏனென்றால் அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துகிறவனாக இந்த யோவான் ஸ்நானகன் காணப்பட்டான். எளிமையின் வடிவமாக திகழ்ந்தான் இந்த யோவான் ஸ்நானகன். இரண்டாவதாக அவன் தன்னுடைய வாழ்விலே காணப்பட்ட அவனிடத்திலே காணப்பட்ட குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமை தமது களஞ்சியத்திலே சேர்ப்பார் என்று சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது
அவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது எச்சரிக்கையின் துணி அவனிடத்திலே காணப்பட்டது. எச்சரிப்பு செய்கிறவனாக காணப்பட்டான். தன்னுடைய வாழ்நாளிலே அவன் யாரை குறித்தும் அவன் பயப்படாமல், குறிப்பாக ஏரோது ராஜாவை குறித்தும் கவலைப்படாமல், அவன் தன்னுடைய வாழ்விலே செய்து கொண்ட அந்த தவறுதலான காரியங்களை சுட்டி காட்டுகிறவனாக காணப்பட்டான். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவி வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏரோது அவனை குறித்து இவ்விதமாக எண்ணினான். 20ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவன் பரிசுத்தம் உடையவனாயிருந்தான், அவன் நீதி உடையவனாயிருந்தான். ஆகையினாலே அவன் தன்னுடைய வாழ்விலே எச்சரிக்கையின் துணியை கொடுக்கக்கூடியவனாக காணப்பட்டான். ஆகையினால்தான் அவனிடத்திலே ஜனங்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 10ஆம் வசனத்திலே ஜனங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் என்று சொல்லுகிறான். அதே போல ஆயக்காரர்கள் வந்து கேட்கிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்று சொல்லுகிறான். அதே போல போர்ச்சேவர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் இடுக்கண் செய்யக்கூடாது, பொய்யாய் குற்றம் சாட்டக்கூடாது, உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்று சொல்லி இவ்விதமாக ஒரு எச்சரிப்பையின் துணியை கொடுக்கக்கூடியவனாக இந்த யோவான் ஸ்நானகன் காணப்பட்டான். தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அவன் சொன்ன காரியம் இதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அவன் பிரசங்கம் பண்ண தொடங்கினான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 10ஆம் வசனத்திலே, இப்பொழுது கோடரியானது மரங்களில் வேறேறிய வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லி எச்சரிக்கை துணி உடையவனாக இந்த யோவான் ஸ்நானகன் செயல்பட்டான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எச்சரிக்கை துணியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவனுடைய வாழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். 3ஆவதாக நாம் பார்க்கின்ற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 34-35 வசனத்திலே, நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இவைகளை சொல்லுகிறேன், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லி 3ஆவது அவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காய் மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 33ஆம் வசனத்திலே, யோவான் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் என்று சொல்லி ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். காரணம் என்ன? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஒரு விளக்கு எவ்விதமாக மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் இருக்கிறதோ அதை போல அவனுடைய வாழ்வு, அவனுடைய ஊழியம், அவனுடைய செயல்பாடு மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்திலே காணப்பட்டது. அவ்விதமாக அவன் பயன் தரக்கூடிய விதத்திலே ஆண்டவருக்கென்று சாட்சியாக வாழ்ந்தான். அவனுடைய முடிவை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஏரோது தன்னுடைய ஜென்ம நாளிலே அவனுடைய ஏரோதியாளுடைய குமாரத்தை நடனம் பண்ணுகின்ற பொழுது அவனுக்கு வாக்கு கொடுத்ததின் விளைவாக அவனை சிறைச்சேதம் செய்தான் என்று சொல்லி நம்முடைய திருமறையிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியாக கடந்து வந்தவன் தன்னுடைய வாழ்நாளிலே எளிமையின் வடிவமாக எச்சரிக்கை துணி கொடுக்கக்கூடியவனாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஒருவேளை நாமும் நம்முடைய வாழ்விலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை உருவாக்கின நோக்கம் என்ன? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த உலகத்திலே அவருடைய வேலையை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆசையை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். அவ்விதமாக இந்த யோவான் ஸ்நானகனை போன்று
தாழ்மை நிறைந்தவராக, எளிமையின் வடிவமாக, எச்சரிக்கை செய்கின்றவர்களாக, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி ஆண்டுடைய கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோமா? கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லாஹ் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசு அல்லாஹ் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாம் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நான் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நான் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமான் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமாம் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நான் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நான் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாம் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். யோவான் ஸ்நானகன் ஸ்திரனிடத்திலே பிறந்தவர்களிலே ஒரு சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக, உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்ட போதிலும், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே வந்த போதிலும் எளிமையின் வடிவமாக, எச்சரிக்கை துணி கொடுக்கக்கூடியவனாக, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தது போல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருடைய கரங்களில் அர்ப்பணித்தவர்களாக முழுமையாய் நாம் அர்ப்பணித்து அவருக்கென்று சாட்சியாய் வாழ ஆண்டவர் தாமே நமக்கு அனுக்கிரகம் புரிவாராக. ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த திருநாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்விலே எளிமையின் வடிவமாக, எச்சரிக்கை கொடுக்கக்கூடியவனாக, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தது போல
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே ரட்சிப்பை குறித்ததான காரியங்களை அறிவித்தது போல எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழே ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களை காண்கின்றவர்கள் எங்களிலே உம்மை காணத்தக்கதானே பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ எங்களுடைய செயலிலே, எங்களுடைய சிந்தனையிலே, எங்களுடைய எண்ணங்களிலே எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை பிரதிபலிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. தன்னுடைய வாழ்விலே பரிசுத்தமும் நீதியுமாய் வாழ்ந்தான் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும், போராட்டங்களிலும், பிரச்சனைகளின் மத்தியிலும் நாங்கள் பரிசுத்தத்தையும் நீதியையும் காத்துக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இரத்த சாட்சியாய் மரித்து உமக்கென்று சாட்சியாய் வாழ்ந்தது போல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அர்ப்பணித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாய் வாழ கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை கர்த்தர் ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. கர்த்தரோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போக கிடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாரே நீ, சோர்ந்து போகாரே, சோர்ந்து போகாரே நீ, சோர்ந்து போகாரே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.